கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் அருளாளர்களால் தேவார பாடல் பெற்ற 276 தலங்களை ஒவ்வொரு நாளும் சிவபக்தர் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இன்று 11வது தலம் காவிரி வடகரை தலங்களில் 11வது புண்ணிய தலமாம் திருவெண்காடு என்ற புதன் தலத்தில் நாம் இங்கே வந்திருக்கின்றோம். தரிசனம் செய்வதற்கு வந்திருக்கின்றோம் என்பது போல அப்படியே கண்ணை மூடி மானசீகமாக வணங்கி வந்தோம் என்றால் நமக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த திருப்தி கிடைக்கும். சரி, இந்த திருக்கோயில் எங்கே இருக்கிறது? பூம்புகார் சாலை சீர்காழியிலிருந்து வரும் வழியில் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் பூம்புகார் சாலையில் இந்த திருவெண்காடு அமைந்துள்ளது. இந்த இடத்தில் மட்டும் பல தலங்கள் உள்ளன. இறைவனுடைய பெயர் ஸ்வேதாரண்யேஸ்வரர், தமிழில் திருவெண்காடர், அம்பிகையானவள் பிரம்ம வித்யாம்பிகை. இந்த திருவெண்காடுன்னு பேச்சு வழக்கில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த தலத்திற்கு புராண பெயர் என்ன தெரியுமா? ஆதி சிதம்பரம். சிதம்பரமே ஆதி. சிதம்பரத்திற்கும் பழமையான அவ்வளவு பேராற்றல் உள்ள தலம் என்றால் அது திருவெண்காடு. தீர்த்தம் சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என்று முக்குள நீரும் இங்கே இருக்கின்றன. ஸ்வேதம் ஆரண்யம், வெண்மையான காடு, அதுதானே அப்படியே தமிழில் வெண்காடு, திருவெண்காடு. அந்த அளவு வெண்மையாக திருநீரு முழுக்க இருக்கக்கூடிய தலமாம். ஒரு சமயம் சம்பந்தர் இந்த தலத்திற்கு வந்தாராம் சுவாமி பார்க்க. சீர்காழியிலேருந்து ரொம்ப பக்கம்னா கண்டிப்பாக காழியூர் பிள்ளை நம்முடைய சம்பந்த பெருமான் வந்திருப்பார். அப்படி வந்த உடனே கோயிலுக்குள்ளே போகலான்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் வெண்மையான திருநீரும் வெண்மையான சிவலிங்கமும் அந்த காட்டில் தெரிந்ததாம். குழந்தைக்கு அழுகையாக வந்ததாம். ஏன் திருநீரை மிதித்து கொண்டு போகக்கூடாது, அதனால் குழந்தை நான் எப்படி உள்ளே வந்து உன்னை பார்த்து தரிசிப்பேன்னு அழும் பொழுது அம்பிகை ஓடி வந்து என்ன ஆச்சு உனக்கு? இல்லைம்மா, இந்த எல்லா இடத்துலையும் வெண்மையான திருநீர் என்னுடைய கண்ணில் படுகிறது, எப்படி அதன் மீது நடந்து வந்து இறைவனை தரிசிப்பேன் என்ற வருத்தத்தில் அழுகிறேன்னு குழந்தை சொன்ன உடனே அம்பிகை அந்த குழந்தைய இடுப்பில் தூக்கிட்டு வந்து, பயப்படாத நான் கூட்டிகிட்டு போகிறேன். எப்படி ஒரு அம்மா அழற குழந்தைய அப்படி இடுப்பில் தூக்கி வைப்போம் ரொம்ப அரவணைப்போட பாசத்தோட, அது மாதிரி அம்பிகை அந்த குழந்தைய இடுப்பில் வச்சு இறைவனிடம் அழைத்து வந்தாளாம். அதனால் இன்றைக்கும் அம்பிகையை வலம் வரும் பொழுது பிள்ளை இடுக்கி அம்மன்னு ஒரு அம்பிகை அழகாக இடுப்பில் சம்பந்தரை வச்சுண்டு இருக்கக்கூடிய திருவுருவச் சிலையை இறைவியின் சன்னதியில் காணலாம். இதபுற வாழ இன்னல்கள் நீக்கும் புத பகவானே பொன்னடி போற்றி. நவக்கிரக தலங்களுள் புதனுக்கான தலம், புதனின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் தலம். 3 குளத்தில் நீராடி ஸ்வேதாரண்யேஸ்வரரை வணங்கினால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். இது சம்பந்தருடைய தமிழ். ஒரு தம்பதியர் நீண்ட காலமாக குழந்தை இல்லை, அவர்கள் குருவிடம் சென்று எப்பொழுது அந்த குழந்தை செல்வம் கிடைக்கும்னு கேட்குறாங்க. குருவிற்கு அவருடைய ஞானத்தால் புரிந்துவிட்டது இவர்களுக்கு இந்த பிறவியில் குழந்தை இல்லைன்னு. ஆனால் மனம் வருத்தப்படும்படி சொல்ல மாட்டார்கள் இல்லையா? அதனால் திருமுறையில் நூல் போட்டு பார்க்குற ஒரு பழக்கம் அந்த காலத்தில் உண்டு. அது மாதிரி பாருங்க, எந்த தலம் வருதோ அங்கே சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு அவர்களும் கொஞ்சம் சந்தோஷப்படும்படியான ஒரு பதிலை சொல்லிட்டார். அவர்கள் அப்படி நூலிட்டு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வந்த தலம் திருவெண்காடு. அதில் சம்பந்த பெருமான் வந்து பாடிய பதிகம் கிடைக்கிறது. அதில் அந்த 3 குளத்தை நாம் சென்று வழிபட்டு நீராடி தம்பதியர் ஸ்வேதாரண்யேஸ்வரரை வணங்கினால் குழந்தை செல்வம் உண்டுன்னு இருக்கு. நம்பிக்கையோடு 3 குளத்திலும் நீராடி இறைவனை வழிபட்டார்கள். அப்போ ஒரு அசரீரி இறைவனே பேசுகிறார், அப்பா ரொம்ப நம்பிக்கையோடு வணங்குறீங்க, உங்கள் நம்பிக்கையை பார்க்கும் பொழுது அதை பொய்க்க விரும்பவில்லை, இந்த பிறவியில் உங்களுக்கு குழந்தை கிடையாது. இறைவனே சொல்கின்றார். அவர்கள் அழலாம், இல்லை இறைவனிடம் மன்றாடி இருக்கலாம். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், கவலை இல்லை இறைவா, ஏன்பா குழந்தைக்கு தானே வந்தீங்க, இல்லைன்னு சொல்கிறேன், கவலை இல்லைன்றீங்க, கண்டிப்பாக பிறக்கும். இறைவன் நானே சொல்கிறேன், எப்படி பிறக்கும்? சம்பந்தர் தமிழ் பொய்க்காது, இறைவனுடைய வாக்கு கூட பொய்க்கலாம். எங்களுடைய அருளாளர் சம்பந்தன் தமிழ், அவனுடைய பக்தி, அவனுடைய சிவன் அன்பு பொய்க்காது.
முக்குளத்தில் நீராடி உன்னை வணங்கினால் குழந்தை பிறக்கும் என்று சம்பந்தர் உரைத்திருக்கின்றார். அதனால் எங்களுக்கு குழந்தை உண்டு. என்ன ஒரு நம்பிக்கை பார்த்தீர்களா? உடனே இறைவனும் அந்த நம்பிக்கை பொய்க்கக்கூடாது என்பதால் அவர்களுக்கு ரொம்ப அழகான ஒரு ஆண்மகவை கொடுக்கின்றார். சம்பந்தர் 3 வயதில்தான் ஞானப்பால் உண்டு தோடுடைய செவியன் என்று பதிகம் பாடத் துவங்கினார். ஆனால் இவர்களுக்கு பிறந்த குழந்தை மெய்கண்டார். சந்தான குரவர்களுள் ஒருவர். அவர் 2ஆம் வயதில் சிவஞான போதம் என்ற நூலை படைத்தார். இப்படி அந்த தலத்திற்கு சென்றால் பல பல அருளி செயல்களை உங்கள் வாழ்க்கையிலும் இறைவன் கண்டிப்பாக செய்வார். பிரம்மனுக்கே குரு என்பதால் அம்பிகைக்கு பிரம்ம வித்யாம்பிகை என்ற அற்புத நாமம். அகோர வீரபத்திரர், இது சிவபெருமானுடைய வேகமூர்த்தம். இவருக்கு மூலவர் சன்னதியும் உண்டு. அவருக்கான உற்சவர் மூர்த்தமும் இந்த திருக்கோயிலில் உண்டு. இப்படி ஆதி சிதம்பரம் என்று போற்றப்படும் திருவெண்காட்டை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சீர்காழியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த தலத்திற்கு வந்தால் கண்டிப்பாக புதன் அனுக்கிரகம், புதன் தான் வித்யாகாரகன்னு பேர். அதனால் குழந்தையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த தலத்துக்கு கூட்டின்னு வாங்க. குழந்தை செல்வம் வேண்டும் என்பவர்களும் இந்த தலத்திற்கு வரலாம். குழந்தையை அழைத்து வந்தால் பிரம்ம வித்யாம்பிகையினுடைய அந்த ஞானம் கிடைக்கும். ஸ்வேதாரண்யேஸ்வரர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளத்தையும் அருளுவார். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.